2031க்கு முன்பாகவே அடுத்த இன்னும் ஒரு 6 மாதங்களில் தமிழக அரசியலில் சென்டர் ஸ்டேஜில் அண்ணாமலை இருப்பார். அண்ணாமலை மீது நீங்கள் முத்திரை குத்துங்கள், முயற்சி செய்யுங்கள், அந்த முயற்சி எடுபடாது என்கிறேன் நான். பாரதிய ஜனதாவினுடைய ஒரு இன்னொரு முகம்தான் அண்ணாமலை என்று நிறுவுகிற ஒரு முயற்சி நடைபெறும். திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சொல்றார். அதை பெரிய தலைவர் வெளியேறுகிற போது அவருடைய ஆதரவாளர்கள் மிக கணிசமாக வெளியேறுவது ஒரு இயல்பான நிகழ்வு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடந்து கொண்டிருப்பது லாவணி கச்சேரி. இந்த அரசை சரியான திசையில் பயணிக்க வைப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவர் சினிமா ஸ்டைல் ஸ்பீச் இல்லை, இவர் ஒரு இயக்கம் இன்னைக்கு ஏன் தேவைப்படுதுன்னு ஒரு அப்பீலிங் ஸ்பீச். ஆக்சுவலாக அண்ணாமலை மாதிரி பேச வேண்டியவர் யாருன்னா முதலமைச்சர் விஜய் தான். கட்சி ஆரம்பித்த புதுசில் இருந்த மோடு, அதிலிருந்து அவர் வெளியே வரல. அந்த பேச்ச மக்கள் ரசிக்கிறாங்க. மக்களுக்கும் அவருக்குமான ஒரு கனெக்ஷன்ல இருந்து உங்க ரசிகர்கள் அறைய ரசிப்பாங்க. நீங்க எந்த பதவியில் இருக்கிறீர்கள் என்பதை ஒரு நிமிடம் நினைவில் நிறுத்த மாட்டீர்களா? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். நேற்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் வி த லீடர்ஸ் அமைப்பின் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருமிகு அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சியில் போதை ஒழிப்பு சம்பந்தமாக ஒரு மாபெரும் மாநாட்டு நடத்தினார். அதில் அவர் ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே உரையும் ஆற்றினார். முதல்ல அந்த கூட்டம் அதுவே எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு கூட்டமாக இருந்தது. உங்களுடைய பார்வை என்ன? திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி தனியாக அரசியல் ஒரு பாதையை மேற்கொள்வது என்று எடுத்த முடிவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இழப்பு. அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அது ஒரு கடினமான முடிவு. இட்ஸ் அ டஃப் டிசிஷன் ஃபார் ஹிம். இது குறித்து நான் அவரோடு நிறைய பேசியிருக்கிறேன். பாரதிய ஜனதா உரையாடின புகைப்படங்களை உங்களுடைய FB-ல போட்டிருந்தீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள், முன்னணி தலைவர்கள் சிலரோடும் நான் இது பற்றி பேசியிருக்கிறேன். நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு வலிமை வாய்ந்த பிரச்சார கருவியாக கட்சிக்கு இருந்தார். துடிப்பான இளைஞர். பாரதிய ஜனதா பக்கம் தமிழகத்தில் இளைஞர்களின் பார்வையை திருப்பியதில் முக்கியமான பங்கு வகித்தவர் திரு அண்ணாமலை. ஆனால் அவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுகிற அந்த கடினமான முடிவை எடுத்தபோது அகில இந்திய தலைமைக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஒரு செய்தியை மிக முக்கியமாக பதிவு செய்திருக்கிறார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை மாநில மக்களுடைய மொழியில் பேசவில்லை. நேஷனல் பார்ட்டிஸ் ஃபார் தட் மேட்டர், காங்கிரஸ் ஆகட்டும் பாஜகவாகட்டும் தேசிய கட்சிகள் என்று தான் சொல்லுகிறார். மொழியில் பேசவில்லை என்றால் த ரீஜினல் ஆஸ்பிரேஷன்ஸ் அதை அவர்கள் சரியாக உள்வாங்கி கொண்டு அதனுடைய அந்த மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதாக அவர்களுடைய அரசியல் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் இன்னமும் அரசியல் கட்சியை தொடங்கவில்லை. பூர்வாங்கமாக அந்த அரசியல் கட்சிக்கு முன்னோட்டமாக அவர் தொடங்கி இருக்கக்கூடிய அமைப்பில் சேருகிற இளைஞர்களை சரியான முறையில் நெறிப்படுத்துகிற ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதை தொடங்கியிருக்கிறார். அதிலே முதல் விஷயமாக அவர் போதைப் பொருள் ஒழிப்பை தேர்ந்தெடுத்திருப்பது என்பது மிக நிச்சயமாக வரவேற்க வேண்டிய, எல்லோருமே கட்சி எல்லை கடந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் சமூகத்தை இன்றைக்கு செல்லரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் போதை பழக்கம்தான். அது நீங்கள் அதை குட்கால ஆரம்பித்து கஞ்சா, அதுக்கு பிறகு கொஞ்சம் உயர்மட்ட மேல்மட்டங்களில் புழங்கக்கூடிய மெத்தபெட்டமைனோ ஹெராயினோ பெரிய பார்ட்டிகளில் இதெல்லாம் புழங்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய மது, இது ஒரு பெரிய தீமையாக சமூகத்திற்கு தீமை பயப்பதாக இருக்கிறது. ஒரே நாளில் இதெல்லாம் ஒழித்து விட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஆனால் அது குறித்து இளைஞர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இது எத்தனை அளவுக்கு குடும்பங்களை பாதிக்கிறது என்பதெல்லாம் அவருடைய உரையில் சொன்னார்.
இங்கே வந்து சமூகத்தில் நடக்கிற குற்றங்கள்ல இருந்து அந்த மேடையிலேயே பேசின ஒரு பையனுடைய அப்பா அதனால பாதிக்கப்பட்டு இறந்ததை அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு இல்லை, குறிப்பிட்ட அதுதான் சொல்கிறேன். அது எந்த அளவு பாதிக்குது, குடும்பங்களை பாதிக்குது, சமூகத்தில் குற்றச்செயல்களுக்கு காரணமாக இருக்குது, இதையெல்லாம் விவரித்து சொன்னார். அடுத்தது வந்து சுற்றுச்சூழல் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறதா சொல்லியிருக்காரு. இப்படி சில பொது அடுத்த மகளிர் பாதுகாப்பு தொடர்பாக மாதம் ஒரு 6 நிகழ்ச்சி மாசம் 6 நடத்தணும். விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அதை தாண்டி நாம் பேசுகிற போது அவருடைய அரசியல் வருகை என்பது தமிழகத்திற்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு ஒரு இயக்கம் வலிமை இழந்து தேய்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இயக்கம் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, என்ன மாற்றத்தை கொண்டு வருவது, எப்படி சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. அப்படி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம். இன்னமும் நீங்கள் பழைய விஷயங்களையே பேசிக்கொண்டு பழைய முகங்களையே மக்கள் முன்னால் நிறுத்தி கொண்டு ஆதரவு திரட்டுவது என்பது நடக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் எதிர்பார்ப்பு வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதிலே சில தவறான புரிதல்களும் அவர்களுக்கு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஏதோ ரீல்ஸ் போட்டு தான் விஜய் ஆட்சிக்கு வந்து விட்டார், சின்ன பசங்களை வைத்து விட்டு தான் ஆட்சிக்கு வந்து விட்டார் என்று சொல்லுவதும் தவறு. அது அவர்களுடைய பரப்புரை உத்தி. வீடு வீடாக போய் ரீச் ஆனார் என்பது, சோஷியல் மீடியாவில் ரீச் ஆனார் என்பது வேறு. ஆனால் மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கருதி இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற முடிவுக்கு ஏன் வந்தார்கள்? எங்கே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தவறு செய்தது அல்லது அந்த கட்சி தவறு செய்தது என்கிற சிந்தனையில் அந்த கட்சி ஈடுபட வேண்டும். இன்னொரு கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த சரிவுக்கான காரணம் பற்றிலாம் அந்த கட்சி சிந்திக்கிற மாதிரியும் இல்லை. அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஒரே பலம் அதனுடைய சின்னம்தான், இரட்டை இலை சின்னம்தான். அது இல்லைன்னா அந்த கட்சி சைபர் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவால் ஒரு 20-25 சீட்டுகளில் ஜெயித்தோம் என்று முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியது உண்மை. ஆனால் அது முழு உண்மை அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் ஒரு சிம்பல், அந்த இரட்டை இலை சிம்பல் இல்லாமல் வேறு ஒரு சிம்பல் இருந்தால் 25 சீட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தயவில் ஜெயிச்சிருக்க முடியுமா? முடியாது. ஆகவே அதிமுகவின் பலம் என்பது அதன் சின்னம். ஸோ ஒரு 2 பார்ட்டி இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த அதனால் ஒரு புதிய ஒரு எதிர்க்கட்சிக்கான இடம் இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. அதாவது தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய இடம். இன்றைக்கு ஆளுங்கட்சியாக தாவேகா வந்து அமர்ந்த பிறகு புதிய தோழமைகளின் ஆதரவோடு வலிமையாக உட்கார்ந்திருக்கிறது. அது அந்த ஆட்சிக்கான வலிமையை எந்த வழிமுறைகள் மூலம் தேடிக்கொண்டது என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம். அது நாம் தனியாக பேச வேண்டிய விஷயம். ஆனால் இப்போதைக்கு இந்த அரசு கவிழாது. நான் என்ன சொல்லுகிறேன், மெஜாரிட்டி இல்லாத ஒரு கட்சி தான் இப்போது ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறது. இன்றைய தேதியில் தாவேகாவினுடைய பலம் வெறும் 107 தான். இதர கட்சிகளுடைய பலத்தோடு ஆட்சியில் இருக்கிறது. ஒரு 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த இடைத்தேர்தல் நடைபெறுவதற்குள் இன்னும் 3-4 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருமா என்கிற அளவுக்கு இன்றைக்கு அரசியலில் பேரங்கள் அல்லது நீங்கள் சொல்வது போல பேச்சுவார்த்தைகள் அல்லது பொதுவாக அரசியலில் எதிர்பார்ப்பது போல கட்சி தாவல்கள் நடக்கக்கூடுமோ என்கிற பேச்சுக்கள் இன்னமும் வலுவடைந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஆகவே இந்த நிலையில் தமிழகத்தில் இந்த அரசை சரியான திசையில் பயணிக்க வைப்பதற்கு குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடந்து கொண்டிருப்பது லாவணி கச்சேரி. இந்த லாவணி கச்சேரி என்பது பொதுமக்களுடைய பிரச்சனையை முக்கியத்துவம் கொடுத்து பேச வைப்பதற்கு, எடுத்து செல்வதற்கு, களத்திலே இந்த அரசை இயங்க வைப்பதற்கு ஒரு துடிப்பு மிக்க, வலிமை மிக்க ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி, அந்த இடம் அண்ணாமலைக்கு இருக்கிறது என்பதுதான் என் போன்றவர்களின் பார்வை. அவர் அரசியல் கட்சி தொடங்கவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர்ஸ் என்பவர்கள் சில பேர் தான், மிகச் சில பேர் தான். சீமானவர்கள், அண்ணாமலை அவர்கள் அதில் முக்கியமான இடங்களில் இருப்பவர்கள். ஆகவே அவருக்கான ஸ்பேஸ், நீங்கள் கேட்ட தொடக்க புள்ளி தான். ஸ்பேஸ் இருக்கிறதா? இருக்கிறது, மிக நிச்சயமாக இருக்கிறது. அந்த ஸ்பேஸ் அவருக்காக இருக்கிறது. அவர் நிச்சயமாக
கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக அடுத்த சில மாதங்களில் உருவெடுப்பார் என்பதுதான் என் பார்வை. அவரே குறிப்பிடுறாரு 2026 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததோ அதே போன்ற ஒரு ஆட்சி மாற்றம் இல்ல ஒரு தமிழக அரசியல்ல ஒரு மாற்றம் வந்து 2031 நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் கூட இணைஞ்சிருக்கிறவங்க அந்த மேடையில நேற்று யாருமே இல்லை, அந்த மேடையே வித்தியாசமா இருந்தது, ஒருத்தங்க மட்டும் பேசுற அந்த டோன்ல எல்லாம் இருந்தது. பட் ஆனா முன்னணியில உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பாஜகல இருந்து வந்தவங்களா தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் பாஜக இல்ல பாஜக ஆதரவு மனநிலை கொண்டவங்களை வேறொரு இடத்துல பார்க்கும்போது எப்படி அண்ணாமலை அவர்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போய் தாவேகாவில் சேருகிறவர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்லுகிறோம்? யார் யாரெல்லாம் குற்றச்சாட்டுக்கு ஆட்படாதவர்களோ அவர்களை பற்றி விமர்சனம் இல்லை, யார் யாரெல்லாம் ஊழல் கரையை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றி விமர்சனம் இருக்கிறது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னும் கூட நிறைய பேர் வருவார்கள், அவர்கள் வந்ததனால் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற என்ன தடை இருக்க முடியும்? இல்ல, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகள்ல இருந்து வந்தாங்க. தாவேகான்னு ஒரு புது கட்சி, அதுக்கு ஒரு புதிய ஒரு அதே போல அண்ணாமலை அவர்கள் ஒரு பாஜக தலைவரா இருந்தவருங்கும் போது அதே போல திரு அண்ணாமலை அவர்களும் அரசியல் இயக்கம் தொடங்கிய பிறகு நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 1-2 முக்கிய பிரமுகர்கள் அண்ணாமலை தலைமையில இணையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் நான் பார்க்கிறேன். ஆனால் யார் யாரையெல்லாம் அவர் சேர்த்து கொள்ள போகிறார், அங்கேதான் அவருக்கு பிரச்சனை உருவாகும். பாரதிய ஜனதாவில் இருப்பவர்கள் பெரிய பொறுப்புகளில் இருந்து ஊழல் செய்தவர்களை சேர்த்து கொண்டார் என்று சொன்னால் விமர்சனங்கள் வரலாம். சித்தாந்த ரீதியில் அல்ல, அவர் வந்து என்ன சொல்றாரு, சித்தாந்த ரீதியில அந்த தலைவர்களை சேர்த்துக்கிறதே இல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், அதுதான் நான் சொல்ல வர்றேன். சித்தாந்த ரீதியில் கூட நீங்கள் இப்போது என்ன முயற்சி நடக்கிறது, பாரதிய ஜனதாவினுடைய இன்னொரு முகம்தான் அண்ணாமலை என்று நிறுவுகிற ஒரு முயற்சி நடைபெறும். திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சொல்றாரு. அதை இல்லை, அதற்கு காரணம் என்னன்னா அவர் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்கிற பார்வைதான். உங்களுக்கு இதை சொல்லுபவர்கள் என்ன நோக்கத்தோடு சொல்லுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அது அந்த சக்தி வலிமை பெற்றுவிடக்கூடாது. அதனால அவரை பிஜேபி பாஜகவோட தலைவரா இருந்தவர் திருமாவளவன். இருங்க, நான் திருமாவளவன் இதே விஜய் அவர்களை பற்றி என்ன சொன்னார்? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னார். ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னார். அவர் அந்த பாதையில் பயணிக்கிறாரா? அந்த பாதையில் பயணித்தால் அந்த விமர்சனம் பொருத்தமாக இருக்கும். அந்த பாதையில் ஏற்கனவே பயணித்தாரா திருமாவளவன் விமர்சனம் வைத்த போது? இல்லை. இவர்களுடைய கன்வீனியன்ட் ஆர்குமெண்ட் அது. நீங்கள் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நின்றீர்கள், ஆகவே திமுகவுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு ஒரு முத்திரை குத்த வேண்டும் என்று அவர் மீது அந்த முத்திரையை குத்தினீர்கள். ஆனால் அந்த முத்திரை ஏற்கப்படவில்லை. அவருக்கு பெருவாரியான இளைஞர்கள், பெண்கள் ஆதரவு அளித்தார்கள். அதே போல அண்ணாமலை மீது நீங்கள் முத்திரை குத்துங்கள், முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சி எடுபடாது என்கிறேன் நான். அவருடைய செயல்பாடுதான் அதை எதிரியாக கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்ல வேண்டிய அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசாங்கத்தின் முடிவுகள் தமிழகத்தின் நலனுக்கு எதிராக இருக்குமானால் நிச்சயமாக முதல் குரலாக அண்ணாமலையின் குரல் இருக்கும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஒரு கட்சி தனது கொள்கை செயல் திட்டங்களை அறிவிக்கும் போது, அறிவித்த பிறகுதான் நம்ம விமர்சிக்கணும். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்தார், பாஜக சித்தாந்தத்தோடு தான் இருப்பார். இன்னொன்னு சொல்ல போனால் அவர் RSS காரரே அல்ல. நீங்கள் அவர் நேரடியாக IPS ஆக இருந்து அரசியல் புரியுது. ஆனா அவர் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கும் போது முன்னாடி உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரும் பாருங்க, கருணாகராஜன் கிருஷ்ணகிரி வேட்பாளர் கருணாகராஜன் இருக்கிறாரு, அமர் பிரசாத் ரெட்டி இருக்கிறாரு, பொள்ளாச்சி பாஜக தலைவர் மாவட்ட தலைவர் இருக்கிறாரு, கோயம்புத்தூர் மாவட்ட தலைவராக நிச்சயமாக வருவார்கள் சார். திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை விடுங்க, திரு கருணாகராஜன் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவதற்கு முன் இன்னொரு கட்சியில் இருந்தவர். மற்றவர்கள்லாம் இல்ல, நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு பெரிய தலைவர் வெளியேறுகிற போது அவருடைய ஆதரவாளர்கள் மிக கணிசமாக வெளியேறுவது ஒரு இயல்பான நிகழ்வு. நீங்கள் அதை தாண்டி வருகிறவர்களை நீங்கள் பார்க்க மாட்டேன் என்கிறீர்கள். நீங்கள் கூறுகிற ஒரு 7-8 நிர்வாகிகளை பற்றித்தான் பேசுகிறீர்களே தவிர, இல்ல நான் முன்னாடி உட்கார்ந்து பல்லாயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் அண்ணாமலைக்காக இருங்க. நான் சொல்லுவது இப்போ வந்தவங்களை சொல்லுறேன். கோவையிலே அவர் தேர்தலிலே போட்டியிட்ட போது அங்கே நான் போயிருந்தேன். அவருக்கு ஆதரவாக 1-2 கூட்டங்களிலே நான் பேசினேன். அவருக்காக நான் ஓட்டளித்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும், இவரை போன்றவர்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று நான் போய் பேசினேன். நான் ஊடகவியலாளராக நான் அழைக்கப்பட்டேன். திரு நண்பர் கோலாகல சீனிவாஸ் அவர்கள் அழைக்கப்பட்டார். நாங்கள் போயிருந்தோம். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு நாங்கள் கோவையிலே போய் போர்த்த போது
பல்வேறு ஊர்களிலிருந்து இளைஞர்கள் வந்து அவருக்காக தேர்தல் பணியாற்றினார்கள். அவர்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியே கிடையாது. ஒரு சின்ன ஊராட்சி, அந்த ஊராட்சியில போய் நாங்கள் ஒரு ஹாலில் பேசுகிறோம், ஹால் மீட்டிங்கில் பேசுகிறோம். அந்த ஊரிலே மாலை 4:30 மணி அளவிலே ஒரு சில இளைஞர்கள் துண்டு பிரசுரங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். யார் என்று கேட்டேன். அவர்கள் அந்த மாவட்டமே கிடையாது, திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள், கல்லூரியில் படிக்கிற இளைஞர்கள். என்ன என்று கேட்டபோது அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாங்கள் வந்து லீவ் போட்டு விட்டு வந்து இங்கே செய்கிறோம் என்று சொன்னார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். 19 லட்சம் பேர் இணைஞ்சிருக்கிறார்கள். அது வந்து எல்லாம் போன் நம்பர் கொடுத்து எல்லாம் பதிவு பண்ணி எல்லாம் கொடுத்து சேர்ந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து நேரடியாக நன்கு அறிவுமானவர்கள் ஏராளமானவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் போலி கணக்கெல்லாம் காட்ட முடியாது. சில கட்சி காட்டுற கணக்கெல்லாம் என்ன கட்டுறாங்க? நீங்கள் திமுக அண்ணா திமுக காட்டுற கணக்கெல்லாம் என்ன சார் கட்டுறாங்க? தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளர்களை விட இவங்க சொல்ற கணக்கு அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையை விட இவங்க ஒரு 1.5 கோடி உறுப்பினர்றாங்க, அவங்க 2 கோடி உறுப்பினர்கள்ன்றாங்க. 3.5 கோடி ஆகி போச்சா? அப்போ மற்ற கட்சியெல்லாம் உறுப்பினராக வச்சிருக்கவங்களாம் பக்கத்து மாநிலங்களில் வாழ்கிறவங்களா? ஆகவே அந்த அளவு இந்த போலி கணக்கெல்லாம் சொல்லாமல் என்ன கணக்கோ அந்த கணக்கை இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்கள் மிக நிச்சயமாக தமிழக அரசியல் களத்தில் கவனிக்கத்தக்க சக்தியாக இருப்பார் என்று நான் முன்பும் கூறினேன். அது நிரூபிக்கப்பட்டது. இப்போதும் கூறுகிறேன், 2031க்கு முன்பாகவே அடுத்த இன்னும் ஒரு 6 மாதங்களில் தமிழக அரசியலில் சென்டர் ஸ்டேஜில் அண்ணாமலை இருப்பார். அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இன்னொன்று நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, தாவேகா செய்யும் தவறுகளை இல்லை அந்த ஆட்சியில் நடக்கிற பிரச்சனைகளை நல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஒரு லீடராக அண்ணாமலை அவர்கள் இருப்பார். நேற்று தன்னுடைய பேச்சில் சொல்கிறாரு, புதுசாக வந்திருக்கிறாங்க, தட்டு மாதிரி வந்திருக்கிறாங்க, நம்ம தான் அவங்கள தட்டி கொடுக்கணும், கைப்பிடிச்சு மேலே எழுப்பி விடணும், ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்கள நம்ம உடனே அழுத்தி கீழே தள்ளக்கூடாது, அதை நான் சரியாக நினைக்கல, ஆனால் 2 போடுங்கிறாங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இல்லை, நான் அதிலிருந்து மாறுபட விரும்புகிறேன். எந்த பிரச்சனைக்கு ஆறப்போட வேண்டும், டைம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. நேற்று அவர் பேசியதிலே கூட எனக்கு வேற ஒரு விஷயத்திலும் உடன்பாடு இல்லை. இந்த கோயில் நிலங்கள், இனாம் நிலங்களை வந்து குடியிருப்பவர்களுக்கு இந்து விரோதின்னு சொல்கிறாங்க. இல்லை அன்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்களுடைய கவனத்திற்கும் நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். இந்த மேட்ரு இன்றைய தினம் மதுரையில் நீதிமன்றத்திலே தாக்கலாகி இருக்கிறது, வழக்காக தாக்கலாகி இருக்கிறது. நான் இப்போது வரும்போது பார்த்தேன். இந்த விஷயம் சம்பந்தமாக நான் ஓரளவு விசாரித்து கொண்டிருக்கிறேன். என்றால் ஒரு பத்திரிகையாளராக நான் என்னுடைய பத்திரிகைக்காகவும் ஊடக விவாதங்களில் பேசுவதற்காகவும் விசாரித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மிக நன்றாக நினைவு இருக்கிறது. இதே பிரச்சனை, கரூர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதே போல வேறு ஒரு கோயில்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த திரு PK சேகர்பாபு அவர்கள் சட்டமன்றத்தில் இதே கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது கோயில்களுக்கு சுயாதீனமாக பலர் நன்கொடையும் தானமாகவும் நிலங்களையும் சொத்துக்களையும் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விருப்பம் போல எடுத்து தூக்கி கொடுத்து விட முடியாது என்று திரு சேகர்பாபு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசி அது பதிவாகி இருக்கிறது. இதை தாண்டி, இதை நான் ஒரு நேர்காணலில் கூறுகிறேன், இதை தாண்டி இன்னும் சில வருடங்களுக்கு நீங்கள் பின்னால் போனால் 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் கோயில் நிலையங்களிலே குத்தகை எடுத்து அந்த நிலங்களை பயன்படுத்தி உழுது கொண்டிருக்கக்கூடிய விவசாய கூலிகளுக்கு அவர்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்து விட வேண்டும், உரிமையாக்கி விட வேண்டும், குத்தகை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இதில் நிறைய சட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன, அப்படி கொடுத்து விட முடியாது என்று பதிலளித்திருக்கிறார். இதுவும் சட்டப்பேரவையினுடைய குறிப்பேடுகளில் பதிவாகி இருக்கிறது. நான் சொல்லுகிற 2 விஷயங்களும் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அண்ணாமலை அவர்களுடைய அந்த கருத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன். இதை தாண்டி நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போது புதிதாக வந்திருக்கிறார்கள், எடுத்தவுடன் போட்டு அடிக்கக்கூடாது, தப்பு செய்வார்கள், நம்ம தான் கையை பிடிச்சி தூக்கி விடணும்ன்றாரு. என்ன மாதிரியான தப்பு, என்ன மாதிரியான விஷயம்னு இருக்கு. நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்களே கூட ஒருவேளை முழுமையான அரசியல் கட்சி ஆகாத காரணத்தால் இந்த விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என்று கருதினாரோ என்னவோ தெரியாது. ஆனால் சமூக வலைத்தளங்களிலே சிலர் அவருக்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். எல்லா விஷயங்களையும் பொறுத்து கொண்டு போக முடியாது, அது எந்த விஷயம் என்பதை பொறுத்து, அதன் தன்மையை பொறுத்து இவரது விமர்சனமும் கடுமையாக தேவைப்பட்டால் இருக்க வேண்டும் என்கிற கருத்தை தான்
சமூக வலைத்தளங்களிலே கூறியிருக்கிறார்கள். அதே கருத்தை தான் நான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். விக்கிரவாண்டியில விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பலதரப்பட்ட மக்களும் அது குறித்து பேசுறது, நேற்று விஜய் அவர்கள் அப்படி பேசினாரே இப்படி பேசினாரேன்னு ஒவ்வொரு கட்சியினரும் வந்து அதற்கு எதிர்வினையாற்றுறது அப்படின்னு அந்த பேச்சே ஒரு பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல் பேச்சா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது நடைமுறைக்கு வருதோ வரலையோ அப்படிங்கிற கான்வர்சேஷன் வந்தாலும் பேசினது வேற ஒரு டோன்ல போனதுன்ட்டு. ஆனா அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு, வி த லீடர்ஸோடைய ஃபர்ஸ்ட் மாநாடு, அவருடைய ஃபர்ஸ்ட் பேச்சு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதோட கம்பேர் பண்ணா இது எப்படி இருக்கு சார்? அது ரெண்டையும் கம்பேர் பண்ணா இல்லை, அவருடைய பேச்சு தொடர்ந்து சினிமா ஸ்டைலில் இருக்குது சார். இவர் சினிமா ஸ்டைல் ஸ்பீச் இல்லை, இவர் ஒரு இயக்கம் இன்னைக்கு ஏன் தேவைப்படுதுன்னு ஒரு அப்பீலிங் ஸ்பீச். அந்த ஆஸ்பெக்டில் தான் நான் பார்க்குறேன். இது சமூகத்தின் நிலை குறித்த கவலை தெரிவிக்கிற, என்னென்ன துறைகளில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டி இருக்கிறது என்று கவலை தெரிவிக்கிற ஒரு ஸ்பீச் தான் நான் பார்க்குறேன். 5 லட்சம் மரங்களோ 50 லட்சம் மரங்களோ நடப்போகிறோன்னு சொல்லியிருக்காரு. நடப்போகிறோம்னு சொல்லியிருக்காரு. நிறைய இடங்களில் மரங்களை வெட்டியிருக்காங்க. அதே போல் அந்த சீமக்கருவேல மரங்கள் அகற்றுகிற பிரச்சனை வைக்க கூட பேசியிருக்காரு. இல்ல மக்கள் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எடுபடுமான்னு கேட்கிறேன். இல்ல, இந்த மாதிரியான என்ஜிஓ டைப் ஆஃப் பாலிடிக்ஸ், என்ஜிஓ டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு மக்கள் வேற மயக்கத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் ரியல் இஷ்யூஸில் கவனம் வைக்காதீங்க அப்படின்னு அவர்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கு இது தேவை. ஆகவே அது ஒரு பொறுப்பு வாய்ந்த பேச்சுன்னு தான் பார்க்குறேன். நீங்கள் விக்கிரவாண்டி உடைய பேச்சிலிருந்து விஜயுடைய பேச்சிலிருந்து இதை ஒப்பிடுவது தவறு. விக்கிரவாண்டி மயக்கம் இன்னும் கரூர் வரை நீண்டு கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டியில் அவர் ஏற்படுத்திய மயக்கம் நேற்றைக்கு 2-3 நிமிடங்களுக்கு முன் அவர் கரூரில் பேசிய பேச்சு வரை நீண்டு கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் தேர்தல் மோடு, எலெக்ஷன் மோடு, கட்சி ஆரம்பித்த புதுசில் இருந்த மோடு, அதிலிருந்து அவர் வெளியே வரல. அவர் முதல்ல வெளியே வரணும். ஆக்சுவலாக அண்ணாமலை மாதிரி பேச வேண்டியவர் யாருன்னா முதலமைச்சர் விஜய் தான். ஆனால் அவர் இன்னமும் அப்படியே தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு முன்னாள் முதலமைச்சரை கொத்து பரோட்டா போட்டுருவேன்றாரு, கொத்து பரோட்டா போட்டாங்கன்றாரு. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டாங்க. இது என்ன மாதிரியான சிந்தனை, என்ன மாதிரியான அணுகுமுறை? அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார், நல்லா வச்சு செஞ்சு விடுங்கன்றாரு. டேஷ்னு சொன்னாரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் இது என்ன இல்லை, அவரு அது அந்த பேச்ச மக்கள் ரசிக்கிறாங்க. மக்களுக்கும் அவருக்குமான ஒரு கனெக்ஷன்ல இருந்து ஒரு சார், நான் என்ன சொல்றேன், மக்கள் இதை விட கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்டாக போனீங்கன்னு வச்சுங்க, உங்க ரசிகர்கள் அதையே ரசிப்பாங்க. நீங்க எந்த பதவியில் இருக்கிறீர்கள் என்பதை ஒரு நிமிடம் நினைவில் நிறுத்த மாட்டீர்களா? இன்னும் வேன் மேலே டாப்ல ஏறியே நின்று பேசிட்டு இருக்கீங்க. ஸ்டேஜ் போட்டு பேசுகிற வழக்கமே வராது போல இருக்கு. கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் வேன் டாப்லேயே நின்று பேசிட்டு இறங்கிடுவார். சார், முதலமைச்சர் சார், ஒரு பப்ளிக் ஃபோரம், பப்ளிக் ஸ்பேஸில் பேசுகிறீங்க, அதுக்கான ஒரு டெக்கோரம் வேணும். அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய நோக்கங்கள் உயர்வானவையாக இருக்கின்றன, நான் வரவேற்கிறேன். நீங்கள் ஊழல் ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, போதை ஒழிப்புக்கு அண்ணாமலை முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஊழல் ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தர்றீங்க, இதெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் உங்கள் பதவிக்குரிய மாண்போடு பேசுங்கள் என்பது தான் நான் முதலமைச்சருக்கு வைக்கிற வேண்டுகோள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு குறித்த தாக்கம் இருக்கா? நீங்க பொது வெளியில் பேசும்போது எப்படி இருக்கு? நேற்று அந்த மேடையில் பேசினது, மாநாட்டில் கவனிச்சு அப்படிலாம் பேசுறாங்களா? இல்லை, நேற்று நீங்கள் கூறியது போல அண்ணாமலை அவர்களுடைய பேச்சில் அரசியல் காரம் இருக்கும், அரசியல் நெடி இருக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சாராரிடையே இருந்தது, குறிப்பாக மீடியாவிடம் இருந்தது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதை கவனமாக தவிர்த்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. மிக கவனமாக தவிர்த்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. முதல் மீட்டிங்கிலேயே நீங்கள் என்ன நினச்சாங்கன்னா, மீடியாவிலே 1-2 நண்பர்கள் என்னிடத்திலே கூட பேசினாங்க, திமுக ஏன் தோத்துது, அதிமுக இன்னைக்கு ஏன் இந்த கதிக்கு போயிருக்கு, விஜய் ஆட்சி எப்படி இருக்குது, இந்த 3 விஷயத்தையும் அண்ணாமலை தொடுவார் என்று பல நண்பர்கள் எதிர்பார்த்தது எனக்கு தெரியும். நான் பொதுமக்களில் பேசலை, மீடியா நண்பர்கள் பலர் எதிர்பார்த்தது எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். 3 பேரையும் இன்றைக்கி ஏதாவது செய்வார், நல்லா செய்வார்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னேன். ஏதாவது இருந்தால் லைட்டாக கவர்மெண்ட்டை பற்றி வேணால் ஏதாவது அட்வைஸ் மாதிரி பேசுவாரே தவிர அதில் கூட அட்டாக் பண்ணுவார்னு தோணலைன்னு. ஆகவே அந்த ஏமாற்றம், அந்த ஏதாவது உரையில் ஒரு பெப்பு இல்லை, மீடியாவுக்கு எதிர்பார்த்த தீனி இல்லை என்பது இருந்திருக்கலாம். ஆனால் மிக நிச்சயம் பொறுமையாகத்தான் போவார். பிரச்சனைகளின் அடிப்படையில் இப்போது பேச தொடங்கி இருக்கிறார். மொத்தமாக அரசியல் பாதையை வகுத்து கொண்டு அவர் இயக்கமாக இயங்க தொடங்கிய பிறகு
அவரது அரசியல் வேகம் எடுக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். இந்த கூட்டம் அந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் இல்லை, நான் சொல்வது திரு அண்ணாமலை அவர்கள் இதற்கு முன்பாகவே கூட நான் தமிழகத்தில் ஒரு கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் கூட்டத்திற்கு ஆள் சேர்க்க வேண்டிய நிலைமை இல்லாமல் வந்த தலைவர்கள் 2 பேருக்கும். அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசியலில் அறிமுகமான புதில் அப்படி இருந்தது. பின்னாளில் கூட்டினாங்க, எல்லா தலைவர்களுக்கும் கூட்ட ஆரம்பித்தோடனே அவங்களுக்கும் கூட்டினாங்க. அந்த வழிமுறையே நான் ஏற்றுக்கொள்ளாமல் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடம் இது குறித்த எனது அதிருப்தியை நான் தெரிவித்திருக்கிறேன். அது விடுங்க, நான் சொல்ல வந்தது அரசியலில் பார்த்தீங்கன்னா தானாக கூட்டம். எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர், செல்வி ஜெயலலிதா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு அரசியலில் தீவிரமாக இளைஞரணி செயலாளராக இயங்க ஆரம்பித்த பிறகு நான் சொன்ன முன்பு 3 தலைவர்களை சொன்னேன் என்னவா, அவர்கள் அளவுக்கு அல்ல, ஆனால் ஓரளவுக்கு அவரை பார்க்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவது அந்த மாதிரி. அதே மாதிரி காளிமுத்து அவர்களுக்கு இருந்தது. அதே போல் அண்ணாமலை அவர்களுக்கு இயல்பாக அண்ணாமலைன்னு ஒரு பேர் குயிக்காக பாப்புலர் ஆயிடுச்சு. ஐபிஎஸ் ஆஃபீஸராக வர்றாராம், போல்டாக செயல்படுறாராம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க. அதை தவிர அவரை பற்றி வந்த செய்தி நேற்றைக்கு கூட அந்த வீடியோலாம் பார்த்தோம், அடிக்கடி பார்க்குறோம். இந்த கர்நாடகாவில் அவர் எப்படி ஒரு துடிப்பான போலீஸ் அதிகாரியாக செயல்பட்டார்னு பார்க்குறோம். ஆகவே அவருக்கு திரண்ட கூட்டம் என்பது நிஜமாகவே ஒரு நல்ல கூட்டம் தான். செலவு பண்ணாமல் கூப்பிட்றாங்க சார், செலவு பண்ணாமல், அதாவது வர்றவங்களுக்கு காசு கொடுக்காம. இந்த மீட்டிங்கை பற்றி நிறைய இது போயிருக்கு, சோஷியல் மீடியாவில் போயிருக்கு, அவங்க டீம் ஒர்க் பண்ணியிருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க, எல்லா தலைவர்களும் இருக்காங்க. ஓகே. ஆகவே அண்ணாமலை என்பவர் மிக விரைவில் தமிழக அரசியலில் சென்டர் ஸ்டேஜில் இருப்பார். களத்தில் அவர் ஒரு முக்கியமான ரோலில் இருப்பார், மிக முக்கியமான ரோலில் இருப்பார். 2031 எலெக்ஷனில் இவர் வர்சஸ்ன்ற அண்ணாமலை ஒருத்தர் இருப்பார். உங்களுக்கு அண்ணாமலை வில் பி இன் லைம் லைட் வெரி சூன், பட் 2031 he will also be considered for in the race of the chief minister. உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். என்ன நடக்க போதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார். வாய்ப்புக்கு நன்றி.